தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த வந்து இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பிட்டிஷன், இன்னொன்று வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைட் கொடுக்கப்பட்ட எவிடன்ஸை பிரைமா ஃபேசியா இருக்குதுன்னு சொன்னால் முதற்கட்ட ஆய்வில் ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். கர்நாடகா ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பிட்டிஷன், ஒரு டிஸ்சார்ஜ் பிட்டிஷன் எப்போ வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கேஸில் எந்த ஒரு நிறைய விஷயத்துக்கு வந்து பண்ணுவாங்க. முக்கியமான இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்லேருந்து நான் ரிலீஸ் ஆகணும், பிகாஸ் எனக்கு அதில் நடந்த விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லை. இன்னொரு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வந்து பிஃபோர் த ட்ரையல் ஆர் அட் த டைம் ஆஃப் த ட்ரையல் கூட இந்த டிஸ்சார்ஜை வந்து கேட்கலாம். ஒருவேளை ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, அந்த சமயத்தில் வந்து அந்த எவிடன்ஸ் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரியான மல்டிபிள் ப்ளியாவை வந்து முன்வைத்து அந்த டிஸ்சார்ஜை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வழக்குலையும் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயிலை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஸோ பிட்டிஷனர் டெபுட்டி சீஃப் கண்ட்ரோலர் சிபிஐ, இவர் ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ, ஆன்டி கரப்ஷன் பியூரோ டிபார்ட்மெண்ட். ஸோ கேஸ் நம்பர் எஃப்ஐஆர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோர்ட் வந்து எந்த கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் கேஸ் நடந்திருக்கு, ஸோ கோர்ட்டோட டீட்டெயில், அண்ட் தென் இந்த பர்டிகுலர் அஃபென்ஸில் என்ன சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120B ஆஃப் IPC செக்ஷன் 789 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஸோ 120B வந்து கான்ஸ்பிரசி. ஸோ ப்ரிவென்ஷன், இதில் கரப்ஷன் ஏற்பட்டு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ அதற்கான செக்ஷன். இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்ட பர்சன் மன்னன் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் கரப்ஷன் குற்றத்தை வந்து செய்திருக்கார். அதன் பேஸ் பண்ணி எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சார்ஜ் ஷீட் வாஸ் ஃபைல்டு. வித்தின் 90 டேஸ்க்குள்ளே காமனாக அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணணும். இந்த வழக்குலையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் வாஸ் அசைன் டு த ஸ்பெஷல் ஜட்ஜ் ஃபார் சிபிஐ. ஸோ சிபிஐக்காக இருக்கக்கூடிய பெங்களூரில், கர்நாடகா பெங்களூரில் இந்த ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து வருது. அப்போது அந்த ஜட்ஜ் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பிட்டிஷனர் வந்து என்ன கேட்குறாருன்னா, குற்றம் சாட்டப்பட்ட பர்சன் ஒரு பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு. அங்கே இந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ண சொல்கிறாரு, அந்த சார்ஜ் ஷீட் ரெண்டுத்தையுமே. ஸோ கண்டென்டிங் தட் அதில் இருக்க எவிடன்ஸ் எல்லாமே இன்சஃபிஷியன்ட், எனக்கும் அதில் இருக்க மேட்டருக்கும் சம்மந்தம் இல்லை, என்னெல்லாம் ப்ராசிக்யூஷனில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து போதுமான ஆதாரங்கள் கிடையாது. ஸோ அதனால் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, இந்த வழக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட வாதத்தை முன்வைக்கிறாரு. ஸோ கோர்ட்டோட டிசிஷன். ஸோ இப்போ இம்பார்ட்டண்டான என்ன மேட்டர் வந்து இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அவங்க வந்து எவிடன்ஸை வந்து குட்டப் பண்ணி அதை வந்து ஃபைனலைஸும் பண்ணிடுறாங்க நீதிமன்றம். ஸோ கோர்ட் ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபார் த ட்ரையல் ஸ்டேஜ், டிஃபென்ஸ் எவாலுவேஷனும் வந்து நடக்குது. இப்போ இந்த சமயத்தில் வெதர் அதை வந்து கன்சிடர் பண்ணணுமா இல்லையா, இவருக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து பிட்டிஷனை வந்து அலோவ் பண்ணணுமா. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து கிரிமினல் கேஸ் நடக்குது, அப்போ டிஸ்சார்ஜ் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றம் வந்து எப்படி வந்து பார்க்கும். ஸோ அதுதான் இந்த வழக்கோட இம்பார்ட்டன்ட். ஸோ embraced that court should access only the prosecution evidence. ஸோ ப்ராசிக்யூஷன் சைடில் என்ன சொல்கிறாங்க, ப்ராசிக்யூஷன் சைடோட எவிடன்ஸை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், பிகாஸ்
பிரைமா ஃபேசியா போதுமான எவிடன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு, ஸோ எங்கள் சைடு வந்து டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்குது. அப்போது இந்த டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து தள்ளுபடி செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்கன்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. ஸோ த கோர்ட் ரூல் த டீடைல்ட் அனலைசேஷன் ஆர் டிஃபென்ஸ் எவாலுவேஷன் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ட்ரையல் ஸ்டேஜ். டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மேற்கொண்டு நாங்கள் வந்து ட்ரையலுக்கு போகிறதோ இவங்களை இந்த பர்சன் வந்து கொண்டு போகிறதோ கிடையாது. இந்த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து ராங். பட் அதுக்கான அதை வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸ் சைடில் வந்து கிடையாது. எவிடன்ஸ் presented by the prosecution was deemed sufficient to proceed with the trial. எவிடன்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த கேஸுக்கு தேவையான எல்லாமே பொருத்தமாக இருக்குது. இப்போது கோர்ட்டு தான் வந்து டிசிஷன் எடுக்கணும், அந்த டிஸ்சார்ஜை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை ப்ராசிக்யூஷன் சைடை வந்து அக்செப்ட் பண்ணணுமா. ஸோ இதில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்து சிக்னிஃபிகன்ஸ் பண்ணுறாங்கன்னா, த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸிங் solely on prosecution evidence and discharge stages. ஸோ ப்ராசிக்யூஷன் சைடோட எவிடன்ஸை நீதிமன்றம் கண்டக்ட் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஃபைனலி த ஜட்ஜ்மெண்ட் அவாய்ட் மினி ட்ரையல். ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு எவிடன்ஸ் ஃபைனலைஸ் ஆயாச்சு, அப்போது ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணும்போது அதற்காக ஒரு மினி ட்ரையலை கண்டக்ட் பண்ணுறதும், அந்த டிஃபென்ஸோட ஆர்கியூமெண்ட்டை கன்சிடர் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸை வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுக்காக திரும்பவும் ப்ராசிக்யூஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணுறதும் தேவையில்லாத தாமதமாகும். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மினி ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. எப்போ வந்து ப்ராசிக்யூஷன் சைடோட எவிடன்ஸ் வந்து பக்காவாக இருக்கோ, அது வந்து பிரைமா ஃபேசியா அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது டிஸ்சார்ஜை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. ஸோ ட்ரையலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணி, ஒருவேளை அந்த ட்ரையலில் அவங்க சப்மிட் பண்ணுற பெட்டிஷன் டிஃபென்ஸுக்கு சாதகமாக இருந்தால் அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைலைட் த ஜுடிஷியல் டிசிப்ளினரி இன் அடியரன்ஸ் டு த ப்ரொசீஜரல் பவுண்டரி. ஸோ இதை வந்து ஒரு ப்ரொசீஜர் பவுண்டரிஸை அக்செப்ட் பண்ணி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்ஸ் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் இஸ் கிளியர்ட், டிஸ்சார்ஜ் சம்மரியை டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாலும் அது நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ. வேறு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.